எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட யூதர்களை குறித்து, இஸ்ரேல் நாட்டை குறித்து, தேவனுடைய வார்த்தை குறித்து, 1000 வருஷ அரசாட்சி குறித்து, தேவனுடைய வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து, வேதத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேவன் யாருக்கு என்ன செய்கிறார் என்பதை வேத சட்டத்திலிருந்து அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசி கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே, கல்லெறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதுள்ளனாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு எருசலேமை பார்த்து, யூதர்களை பார்த்து, உங்களை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தரம் மனதுள்ளவனாய் இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள். இயேசு மரித்து உயிர்த்து போன பின்னாடி 35 வருஷம் கழித்து தீர்த்தராயம் படையெடுத்து 10 லட்சம் யூதரை கொன்று குவித்தான். அப்பொழுது யூதருடைய அறிவு ஞானம் எங்கே போச்சு? ஆபிரகாம் காலத்திலேயே லோத்தின் பிள்ளைகளே கொள்ளையிட்டு போன அந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து ஆபிரகாம் 318 பேரை ஆயுதம் தரித்து அவங்களை மீட்டு கொண்டு வந்தான். எத்தனை ஆண்டு காலமாக எருசலேமில் ஆண்டார்கள். ஆகவே இஸ்ரேல் நாடு யூதருக்கு சொந்தமான நாடு கிடையாது. ஆபிரகாமுக்கு அது கொடுத்தாரு, தேவன் அதை எடுத்தார். அந்த நாடு யாருக்கும் சொந்தம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொந்தம். இந்த பூமி ஒரே சாமி, இயேசு சாமி, எல்லாருக்கும் எல்லா நாடும் சொந்தம். ஆகவே இந்த நாடு, என் வீடு, என்னுடைய பாஷை, என்னுடைய ஜாதி, இதெல்லாம் பிசாசுன்னு காரியங்கள். யூதனுக்கு எபிரேயர் மொழி சொந்த மொழி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால அந்த மொழியை தேவன் புறக்கணித்தார். எபிரேயர் மொழியை தேவன் அழித்து விட்டார். மறுபடியும் நாங்கள் அதை கொண்டு வரோம். எது கொண்டு வரீங்க? மறுபடியும் அழியறதுக்கு தான் கொண்டு வராங்க. எருசலேமில் ஆலயம் கட்டி கடாயை வெட்டி நாங்கள் விருத்து சேதனம் பண்ணால் கிறிஸ்துவின் கிருபை விட்டு விழுந்து போவார்கள், அழிஞ்சு போவாங்க. கடாய் வெட்டினா மறுபடியும் வெட்டுவார் தேவன். அவங்கள கொலை செய்வார், கொள்ளையிடுவார், நாட்டிய சூறையிடுவார். அதனால்தான் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இயேசு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? எப்படி யுத்தம் பண்ணி பாலஸ்தீனாவை, காசாவை அழிக்க சொன்னாரா? இதெல்லாம் பிசாசின் காரியம். இஸ்லாம் மக்கள் கூட குரானில் இயேசு பரிசுத்தாவினால் பிறந்தார், ஈசா நபின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூதருங்க பிசாசுன்றாங்க இயேசு. அப்போ இயேசு சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். விரோதிகளுக்கு எப்படி தேவன் உதவி செய்வார்? யூதருங்க இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. யூதருங்க இன்னும் சாபத்தில் சிக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. இப்போ இயேசு தான் அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. கிறிஸ்தவர்கள் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாங்க. ஆனால் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் அவங்களுக்கு தேவன் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. எருசலேம் நாடு சீக்கிரமாய் சுட்டெரிக்கப்படும். அங்கே ஆலயம் கட்டினார்களானால் தேவனை வெட்டுவார், கொலை பண்ணுவார். வேதத்தில் பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு என்னை காணாதிருப்பின் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இன்னும் கூட லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஏன் சொல்கிறாரு, அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஏசு எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ பாளையம் போட்டு மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நொறுக்கி உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் செய்யப்படும் உனக்கு நாட்கள் வரும் என்றார். ஆகவே சாலமோன் ஆலயத்தை இடித்து சுட்டெரிச்சார். இனி ஆலயம் கட்டக்கூடாது, கடாய் வெட்டக்கூடாது, விருத்து சேதனம் பண்ணக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொள்ளணும். யூதருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இயேசு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க பாருங்கள் எப்படி யுத்தம் பண்ணுறாங்க. ஒரே நாளில் நாடு கிடச்சிது, ஒரே நாளில் யுத்தம் வந்தது, 6 நாட்டை ஜெயித்தாங்க. இயேசு சொன்னாரா? இயேசு ஜெயிக்கிறதுக்காக யுத்தம் பண்ண சொன்னாரா? இல்லை.
இனி பட்டயத்தை எடுப்போன்னு பட்டயத்தால் மடிவான். அமெரிக்கா நாடு பிசாசு கையில் சிக்கிக்கிச்சு, இஸ்ரேல் நாடு சாத்தான் கையில் மாட்டிக்கிச்சு, ரோமாபுரி சிலையில் இவங்கெல்லாம் அணு ஒலையில் மாட்டிட்டு, இவங்கெல்லாம் கிறிஸ்துவில் கிடையாது. கிறிஸ்துவனா எல்லாத்தையும் நேசிக்கணும், எல்லாத்தையும் அன்பு செய்யணும், பட்டயத்தை எடுக்கக்கூடாது, அணு ஆயத்தை செய்யக்கூடாது. தேவனுடைய திட்டத்தை அறிந்து இந்த யூதருங்க இன்னும் பிசாசு கையில் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு சாபம் நீங்கலை, அத்தி மரத்து மேலே வச்ச சாபம் நீங்கலை. இவங்களுக்கு இயேசுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அமெரிக்கா நாட்டுக்கும் இயேசுக்கு எந்த ஐக்கியமும் கிடையாது. ஆகவே ரோமாபுரிக்கும் இயேசு எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாம் பிசாசு கையில் உண்டு. ஆகவே மொழிகை இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்து எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும். எல்லா நாடும் எல்லாருக்கும் சொந்தம், ஒரே பூமி. ஆகவே எருசலேமில் யூதருக்கு சொந்தம்னு சொல்கிறது தப்பு. அதெல்லாம் சுட்டு எரிச்சிட்டாரு. ஆகவே அது இஸ்ரவேல் நாட்டுக்கு தேவன் தந்தார், ஆபிரகாமுக்கு தந்தார். அதுக்கு முன்னாடி 7 ஜாதிகள் இருந்தாங்க. அது யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்நாட்டுக்காகவோ பாஷைக்காகவோ ஜனத்துக்காகவோ இனத்துக்காக சண்டை பண்ணுறவன் சாத்தானுடைய பிள்ளைகள். ஆகவே எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கற்றுக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் வாழணும். 1000 வருஷ அரசாட்சிக்காக இயேசு உலகத்தை ரெடி பண்ணுறாரு. யூதர்கள் மனம் திரும்பாவிட்டால் மறுபடியும் அழிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் எருசலேம் சுட்டெரிக்கப்படும். ஆகவே யூதனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு, அதுவும் ஒரே தேவனை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு, இந்த சிலை கூட்டம் அது சபிக்கப்பட்ட கூட்டம். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து யாரெல்லாம் இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்களோ, ஆவியோடு உண்மையோடு வேதம் சொல்லுகிறபடி, அதுக்கு தான் தேவன் வந்தார். சண்டை பண்ணுறதுக்கோ பூமிக்காகவோ ஜாதிக்காகவோ பாஷைக்காகவோ சண்டை பண்ணுறதில்ல. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த யூதருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இந்த ஊதாரி நாதாரி கூட்டம் எல்லாம் வேதம் அறியாத மட்டி கூட்டம், விரின் பாம்பு குட்டி கூட்டம். இயேசு எருசலேமில் யூதனுக்கு சப்போர்ட் பண்ணி மற்றவங்களாம் கொலை சொன்னாரா? ஈரான் நாட்டுக்கார கொலை சொன்னாரா அமெரிக்காக்காரனை போய்? ஆகவே இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களையும் நேசிக்கணும். கர்த்தர் அவங்களை பார்த்துக்கொள்வார். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? உன்னையும் உன் பிள்ளையும் தரையாக்கி போடுவாங்க. உலகத்திலே சபிக்கப்பட்ட கூட்டம் யூத கூட்டம், நாடோடி கூட்டம் யூத கூட்டம். இன்னும் அந்த சாபம் நீங்களே இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் கூட 1000 வருஷம் ஆகும். அவங்க நாடு சுட்டரிக்கப்படும். ஆக 1000 வருஷ அரசாட்சிக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.